தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செந்தில் குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் மற்றும் பார்த்திபன், வார்டு தலைவர் நாராயணன், சாமிநாதன், ஜெயராமன், ராஜா, சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் அரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், பரசுராமன், தண்டபாணி, கிருஷ்ணன், சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் செல்வகணபதி, இளைஞரணி தலைவர் மணிகண்டன், செயலாளர் முருகையன், செல்வகுமார் மற்றும் சுப்புராயன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூடப்பாக்கம்பேட், நடுத்தெரு, புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 60,75,000 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் தீபவள்ளி பள்ளி முதல் தேரடி வரை யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 1,67,000 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் SS நகருக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 57,29,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு விநாயகர் கோவில் முதல் EB அலுவலகம் வரை யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 87,30,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், அருண், ஆனந்த், தேவா மற்றும் ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. முதலில் தட்டச்சு பள்ளிகளின் முதுகெலும்பாய் திகழ்ந்தவர் சந்தான கிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பிறகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்க தின விழா தலைவர் சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தலைவர் தட்டச்சு பள்ளிகளின் முக்கியத்துவத்தையும், அரசு வேலைவாய்ப்பிற்கு தட்டச்சு பயிற்சி மற்றும் தட்டச்சு சான்றிதழ்கள் எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். விழாவில் புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழாவில் செயலாளர் கமலா சங்கத்தின் ஆண்டறிக்கையை வாசித்தார். இதில் பொருளாளர் முமினா பேகம் சங்க கணக்குகளை விரிவாக எடுத்துரைத்தார். விழாவில் உறுப்பினர்களின் கருத்து கேட்கப்பட்டு
புதுச்சேரியின் வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் விரிவுரையாற்றினார். முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டன. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஸ்டாலின் நகர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏறக்குறைய 150 வீடுகளுக்கு புதைவட கேபிள் இணைப்பு மற்றும் 25 தெருவிளக்குகளுக்கு புதைவட கேபிள், மெயின்லைன் மற்றும் வீட்டு இணைப்பு என 53 லட்சம் மதிப்பில் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர்கள் திலகராஜ், சசிகுமார், இளநிலை பொறியாளர் செல்வமுத்தையன், லோகநாயகி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் புதுச்சேரி மண்ணில் அமைவதற்கு காரணமாக இருந்தது 1962ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இந்திய ஒப்பந்தம் ஆகும். புதுச்சேரி மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த புதுவை பல்கலைக்கழகம் இப்போது புதுச்சேரி மாணவர்களை புறக்கணிப்பதே வழக்கமாக வைத்துள்ளது. பல்கலைக்கழகம் உருவாகி ஏறக்குறைய 50 ஆண்டுகளை நெருங்க இருக்கிறது. ஆனால் இன்றளவும் புதுச்சேரி மாணவர்களுக்கு நாம் கேட்கக்கூடிய 25% மாணவர்கள் சேர்க்கை என்பது கிடப்பில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாணவர்களுக்கென்று பல்கலைக்கழகத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்த பேருந்துகளும் 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது. சிறிய கல்லூரிகள் கூட அதிக அளவில் பேருந்துகளை இயக்குகிறது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரியிலிருந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் பல இன்னல்களை சந்திக்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் வரும் மாணவர்கள் வாகன நெரிசல் காரணமாக பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு தங்கள் உயிரை பணயம் வைக்கும் நிலைமை ஏற்படுகிறது. அப்படியே சில மாணவர்கள் தனியார் பேருந்தில் வந்தாலும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் நுழைவாயிலிருந்து செல்லக்கூடிய தூரம் அதிகமாக உள்ளது. இதனால் புதுச்சேரி மாணவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு வந்து செல்வதற்குள் மனமுடைந்து செல்கின்றனர். தற்போது நிர்வாக குழு மாணவர் சேர்க்கையும் நீண்ட நாட்கள் கழித்து துவங்குகிறது. இதற்கு காரணம் புதுச்சேரி மாணவர்கள் வேறு கல்லூரிகளில் சேர்ந்துவிட்டால் அவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர மாட்டார்கள் என்ற நோக்கமே ஆகும். அப்படியே சேர நினைக்கும் மாணவர்கள் கூட முன்னதாக சேர்ந்த கல்லூரியில் பணத்தை திரும்ப வாங்க முடியாது. அதன் பிறகு மீண்டும் இங்கே பணத்தை கட்ட இயலாமல் போகிறது. எனவே நிர்வாக குழு இந்த சூழ்ச்சிகளை புதுச்சேரி மாணவர்களுக்கு செய்து வருகிறது. தற்போது புதுச்சேரி பல்கலைக்கழக இணையதள மாணவர் சேர்க்கை தளத்தில் சென்ற ஆண்டு வரை இருந்த தமிழை அகற்றிவிட்டு ஆங்கிலத்தில் இடங்களை நிரப்ப செய்தலும், தாய் தந்தை பெயர்களை ஹிந்தியில் மட்டுமே எழுதும்படி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. மாநில மொழி தமிழை புறக்கணித்துவிட்டு ஹிந்தியை மட்டும் திணிப்பதென்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும். தொடர்ந்து தமிழ் மொழியை பற்றி உயர்வாக பேசுவதும் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியை ஊக்கப்படுத்துவதாக சொல்லும் இந்த பாஜகவின் ஒன்றிய அரசு மறைமுகமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை அழித்து வருகிறது. மேலும் தமிழ் மாணவர்களின் கல்வியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயலை செய்து வருகிறது. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. இதனை புதுவை அரசு கவனத்தில் கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இந்த செயலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் கோரிக்கை வைத்துள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை தொகுதியில் டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா. ஜவஹர் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் பட்டாசு வெடித்து தப்பாட்டம், மயிலாட்டம், மானாட்டம், மேலதாளத்துடன் மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட அரியாங்குப்பம் கல்லறை பகுதியில் மதில் சுவர் கட்டும் பணிக்காக 2025க்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி முதல் தவணையிலிருந்து ரூபாய் 10,40,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அரியாங்குப்பம் மாதா கோவில் பங்கு தந்தை மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் புதிரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு சிறப்பு கூறு SCP நிதியில் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடம் கட்டுவதற்காக பலமுறை விண்ணப்பங்கள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் கொடுக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம். எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா சலவை கூடம் SCP நிதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி கொண்டு போகும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து சமூக இயக்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன், பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வில்லியனூர் கொம்யூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன், சுப்பிரமணியன், கலியமூர்த்தி, அழகுவேல், மோகன், குணசேகரன், ராஜசேகர், சத்யராஜ், அண்ணாமலை, பாபு, பிரகாஷ், மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். என்ன செய்யும் என்று குதிரை வண்ணரை நினைக்காதே. கட்டி கொடு, கட்டி கொடு, சலவை கூடம் கட்டி கொடு, புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் ஓவியக்கலை கண்காட்சி நடைபெற்றது. விழாவிற்கு வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை திறந்து வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார். இதில் SMC தலைவர் திலகவதி மற்றும் பெற்றோர்கள் ஓவியங்களை பார்வையிட்டனர். கல்வித்துறையில் இலவசமாக வழங்கப்படும் சீருடை, நோட்டு புத்தகங்கள், நாட்குறிப்பு மற்றும் எல்லைப்பிள்ளை சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சுப்புலட்சுமி நன்கொடையாக வழங்கிய விளையாட்டு சீருடை ஆகியவற்றை பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி மாணவர்களுக்கு வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சபிதா, மாலதி, ஆர்த்தி, குமாரி, சுதா, மதி மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் லெலன் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் இளங்கோவன், ராமமூர்த்தி, ராமதாஸ், ஐயனார், ஞானசேகரன், பழனி, வெங்கடேசன், நித்யா, சுகுமாரன், முனுசாமி, சிவராஜ், மணி, ரமேஷ், பன்னீர், முருகன், குவந்தராஜ், ஆறுமுகம், நாகரத்னம், ராஜேந்திரன் மற்றும் குயவர்பாளையம் பகுதி காமராஜரின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினார் மற்றும் தமிழ் விரிவுரையாளர் முனைவர் சச்சிதானந்தம் காமராசரை பற்றி உரையாற்றினார்.
பள்ளி மாணவி விசாலி காமராஜரை பற்றி கவிதை வாசித்தார். அனஸ் பாத்திமா காமராஜரை பற்றி பேசினார். விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முருகப்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறங்காவல் குழு தலைவர் பாஸ்கர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முருகம்பாக்கம் வெள்ளியனூர் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கணபதி கிருஷ்ணராஜ், கிருஷ்ணன், கணபதி, சத்யமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு 3 நியமன உறுப்பினர்களை தவறான முறையில் நியமித்துள்ளதாக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட யூனியன் பிரதேச சட்டம் பிரிவு 3 மீதான ஒப்பந்தங்கள் முறையாக பின்பற்றப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி இச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்படாது என உறுதியளித்திருந்த போதும் தற்போது அந்த உறுதிமொழி காப்பாற்றப்படவில்லை என தெரிவித்தார். தேர்தலில் இடம்பெறாத பெரிய சமுதாயம் ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும், பெண்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும், அறிவியல், கல்வி, தொழில்நுட்பத் துறையில் புலமை பெற்ற ஒருவரை நியமிக்க வேண்டும். இந்த அடிப்படை கொள்கைகள் முற்றாக தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் வன்னியர் மற்றும் ஆதிதிராவிடர் சமுதாயங்களுக்கு பிறகு 3வது பெரிய சமூகமாக மீனவர் சமுதாயம் உள்ளது. ஆனால் தேர்தல் மூலமாகவும் இப்போது இருக்கும் நியமனத்திலும் அவர்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். மீனவர் சமுதாயம் ஆண்டு ₹400 கோடி வருவாயை அரசு பெற உதவுகிறது. புரதச்சத்து உணவையும் வேலை வாய்ப்பையும் வழங்கும் இக்குழுவின் பங்களிப்பு பாராட்டப்படுவதற்கு பதிலாக புறக்கணிக்கப்படுகிறது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் செயலாளர் சாமி, தலைவர் குமார், பொருளாளர் ராஜா தலைமையில் மற்றும் துணைத் தலைவர்கள் சக்திவேல், காமராஜ், யுவராஜ், துணை செயலாளர்கள் பாண்டியன், நெடுஞ்செழியன், மாரிமுத்து, செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் பாலாஜி திரையரங்கம் இருந்து புறப்பட்டு ராஜா திரையரங்கம் சதுக்கத்தில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்பு சாரம் லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் சென்று மாலை அணிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு நாடார் பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மணக்குள விநாயகர் நகரில் ₹3.90 லட்சம் மற்றும் ₹3.95 லட்சம் என 2 இடங்களில் மொத்தம் ₹7.85 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் பிரபாகரன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து களித்தித்தல் குப்பம் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் ₹1.20 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து களித்தித்தல் குப்பம் மதினா நகரில் ₹3.40 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர்கள் ராமமூர்த்தி, பழனிவேல் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் நவ தேவஸ்தானங்களில் ஒன்றான ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ஆனி மாத தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு அரப்புத்தூள், அரிசி மாவு, மாப்பொடி, அபிஷேகப்பொடி, பல்வேறு வாசனை திரவியங்கள், சந்தனம், குங்குமம், விபூதி, இளநீர், பால், தயிர், பன்னீர், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் பொதுமக்கள் வராகி அம்மனுக்கு வாழை இலையில் பச்சரிசி வைத்து தேங்காயில் நல்லெண்ணெய் தீபமேற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் அர்ச்சகர்கள் ராஜேந்திரன் குருஜி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி தந்தை காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று காமராஜரின் தொண்டுள்ளத்தையும் கல்விக்கான அவரது பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தனர். விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை வகித்தார். பள்ளியின் அனைத்து ஆசிரியரும் இவ்விழாவில் பங்கேற்றனர். விழா முழுவதையும் உடற்கல்வி ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்தார். இவ்விழா மாணவர்களிடையே சமூக பணி, ஒழுக்கம் மற்றும் கல்விக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர், செண்பகம் நகர் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், சுப்பிரமணிய பாரதி வீதி குடியிருப்பு பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறையின் மூலம் 1,04,00,000 மதிப்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, கழிவுநீர் உட்கோட்ட உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சுதாகர் நகர் பகுதியில் நடைபெற்ற பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமி நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையினை ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகரத்தினம், புருஷோத்தமன், தங்கராஜ், பக்கிரி, மதிவாணன், ரங்கசாமி உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், கோவில் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் பாங்கோளத்தூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் கால பூஜையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழவகைகள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து கோபூஜை, தம்பதி பூஜை, விசேஷ மூலிகை ஹோமங்கள், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தன், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்கள், சிம்ம லக்னத்தில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் ஆலய கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பாலமுருகனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள சரண் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் கல்விக்கண் கொடுத்த காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்மன் நகர் மக்கள் தலைவர் வா சுப்பையா உயர்நிலைப்பள்ளி மற்றும் புதுநகர அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி கல்வியின் பெருமை பற்றியும் கல்விக்காக காமராஜர் ஆற்றிய தொண்டு பற்றியும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான முனைவர் லாவண்யா உரையாற்றினார்.
இப்போ கொடு 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 இங்கே பாரு. திண்டிவனம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த விழா 16ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ சுபத்திரை ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.